அனைவருக்கும் வணக்கம். உங்கள் விஜய் அண்ணன் அதாவது அன்னபூரணி சிலிண்டர் திட்டத்தில் ஒரு அருமையான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாரு. மாத வருமானம் 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சிலிண்டருக்கு ஊக்கத்தொகை கிடையாது. இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னே சொல்லலை. எப்படி எங்கள் அண்ணன் வந்தார்னா சொன்னதை அப்படி செய்வார், தமிழ்நாட்டை சிங்கப்பூர் ஆக்கிடுவார்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ சிங்கப்பூர் ஆக்குறேன்னு சொன்னவர் தான் இந்த திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு. வருஷத்துக்கு 6 சிலிண்டர்னு சொல்லிட்டு அதுலேயும் 3 குறைச்சிட்டாரு. சரி, ரைட்டு. அதுலேயும் 20,000 ரூபா மாத வருமானம். இன்றைக்கி ஒரு சாதாரணமாக ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்க ஒரு நாளைக்கு மினிமம் 800 ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க. அப்போ மாத வருமானம் ஒரு மாதத்துக்கு 24,000 ரூபா அதே ஆச்சு. அப்போ அவங்களுக்கு சிலிண்டர் கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் பணக்காரங்க லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, பல கோடிகளில் பொருளக்கூடியவங்க, அடுத்து 4 காரு 5 காரு 6 வீடு 7 வீடு வச்சுருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்கி கொடுக்க போகிறாராம். இது ரொம்ப நாட்டுக்கு முக்கியம் இல்லையா? ஓட்டு போட்டு உங்களை அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உச்சத்திலிருந்து வந்தவரை திரும்ப கொண்டு போய் உச்சத்தில் வச்ச அந்த மக்களுக்கு கடைசி அவர் கொடுத்தது திருநெல்வேலி அல்வா. அவர் கொடுக்கறது பாருங்கள், தங்கமும் வெள்ளியும் வைடூரியமாக போட போகிறாரு. காரு, அதுக்கு அதை மெயின்டைன் பண்ணதுக்கு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபா. உதவியாளருக்கு 25,000 ரூபா சம்பளம், பார்த்துக்கிடுங்க. ஆனால் ஓட்டு போட்ட உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் 20,000 ரூபாய்க்கு கீழே உழைக்கணும். இன்றைக்கி ஆணும் பொண்ணும் சேர்ந்து உழைச்சே ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியலை. உங்கள்கிட்ட யார் சார் இந்த இலவசத்தை கேட்டது? கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்களாம், அப்புறம் பின்னாடியே பிடுங்கிக்கிடுவாங்களாம். இவங்க திமுகவை குறை சொல்கிறாங்க. எப்படி தலைவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாளே விடியல் பேருந்துக்கு கையெழுத்து. அவ்வளவு கடும் கொரோனா நெருக்கடியும் சந்தித்து ஒரு 15 மாதத்தில் உதவித்தொகை படிக்க பிள்ளைகளுக்கு அப்படி இப்படின்னு செஞ்ச திமுகவை உதறிட்டு இவங்க புதுசாக செஞ்சிருவாங்கன்னு கொடுத்தீங்க இல்லையா? இவங்க உங்களுக்கு தான் இது சமர்ப்பணம். இப்போ அண்ணன் வச்சிருக்கிறாரு. இதே மாதிரி எல்லா திட்டத்துலேயும் அண்ணன் வைப்பார் ரிவிட்டு. அப்போ தெரியும். நல்ல ஒரு விசில் எடுத்து அருமையாக ஊதுங்க. புரியுதா? தமிழ்நாட்டு மக்களே என்றைக்குமே தெரிஞ்சுக்கிடுங்க. அதாவது தமிழ்நாடு அப்படின்னா திமுக தான். திமுகவால் தமிழ்நாட்டுக்கு அதாவது திமுக செய்த நன்மைகள் மாதிரி தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு இயக்கத்தாலையும் செய்ய முடியாது. புதுசாக படம் காட்டுறவங்களாம் செய்ய மாட்டாங்க. இது அதுக்கு ஒரு அருமையான உதாரணம்.